Hi everyone, welcome to our today's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. ஓகே, இப்போ எதுக்காக நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம்? ஸ்டெப்ஸ் ஃபார் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அடுத்ததா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இதுல பர்டிகுலர் நம்ம பேச போறது அந்த செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ரெண்டு ப்ராசஸ் செய்வோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஓரை ஆக்சிடேஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன மாறும்? மெட்டல் ஆக்சைடா மாறும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ மெட்டல் ஆக்சைடா மாறும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப இந்த ஆக்சிஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் மிச்சம் எனக்கு மெட்டல் நம்ம கையில கிடைச்சிடும். ஓகே, அப்ப எக்ஸ்ட்ராக்ஷனை இந்த ரெண்டு ஸ்டெப் மூலமா நம்ம கேரி பண்ணுவோம். முதல்ல ஓரை மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்ததான் மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? மெட்டலா மாத்திருக்கோம். ஓகே, இப்போ நாம பேச போறது இந்த செகண்ட் ஸ்டெப் தான். அப்ப இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை எப்படி செலக்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஓகே, ஜிங்க் ஆக்சைடு நான் என்ன பண்றேன்? கார்பன் அப்படின்ற எலமெண்ட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா நான் உள்ள கொண்டு வரேன். அப்ப என்ன நடக்குது? இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வெளியில போயிடுது. பேலன்ஸ் எனக்கு தேவையான ஜிங்க் மட்டும் கிடைச்சது. இன்னொரு எக்ஸாம்பிள், குரோமிக் ஆக்சைடு Cr2O3. எதுக்கு நான் என்ன பண்றேன்? 3 கார்பன் ஆட்டம்ஸ் போட்டிருப்பேன். இப்ப கார்பன் உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணிட்டு அதோட வேலையை எனக்கு என்னதான்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்றது தான். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். வாங்கிட்டு வெளியில போயிடும். பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 குரோமியம் ஆட்டம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, அப்ப எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனை வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு கார்பன் தான் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஜிங்க் ஆக்சைடா இருக்கட்டும் இல்லாட்டி குரோமிக் ஆக்சைடா வச்சுட்டோம். எந்த ஒரு ரீசனை வச்சுட்டு இந்த ரெண்டுக்குமே கார்பன் தான் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம முடிவு பண்ணோம். ஸோ இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்க போற டாபிக் இட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. ஓகே, அப்ப எந்த மெட்டல் ஆக்சைடுக்கு நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண போறோம், அதை எப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணலாம், எந்த டெம்பரேச்சருக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்னுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக நம்ம படிக்க போற டாபிக் தான் இட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல எனக்கு ரெண்டு விதமான பிரின்சிபல்ஸ் நம்ம படிக்க போறோம். ஒன்னு தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா electrochemical principles. Okay, so let me start with the thermodynamic principles. Right, so thermodynamic principles தான் நம்ம இங்க பேச போற term it is called as Gibbs free energy. ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு எனர்ஜி அவைலபிளா இருக்கோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. நம்ம போன 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் நம்பர் 7 தெர்மோடைனமிக்ஸ் இந்த பர்டிகுலர் டேர்ம் நம்ம படிச்சிருந்திருக்கோம். ஓகே, ஸோ த அவைலபிள் எனர்ஜி டு டூ ஒர்க், ஒரு வேலையை செய்யறதுக்கு எங்கிட்ட எவ்வளவு எனர்ஜி அவைலபிளா இருக்கும் அந்த எனர்ஜிக்கு பேர் தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் அப்படின்றது நேம் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ அவர் ஸ்டேட் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஒரு சிம்பிள் பாத்தீங்கன்னா டெல்டா ஜி. ஓகே, ஸோ என் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஹச்ன்றது என்தால்பி சேஞ்ச், டின்றது டெம்பரேச்சர், டெல்டா எஸ்ன்றது எனக்கு என்ட்ரோபி சேஞ்ச். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டி லான் கே பி. ஆர்ன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டின்றது டெம்பரேச்சர், கேன்றது ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அது இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருக்கணும். ஓகே, அப்ப எப்பெல்லாம் இந்த டெல்டா ஜியோட வேல்யூ எனக்கு ஃபைனல் ஆன்சர்ல நெகட்டிவ் வருதோ அந்த ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஒன்று எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ். அதாவது ஒரு ரியாக்ஷன் தானா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு ஸ்பான்டேனியஸ். இல்ல வெளியில இருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ப்ரெஷர் கொடுத்தாதான் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, அப்ப இந்த டெல்டா ஜி வச்சுதான் நம்ம எதை முடிவு பண்றோம்? இங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டை முடிவு பண்றோம். அப்ப எந்த ஒரு ஈக்குவேஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஆஃப் டெல்டா ஜி எனக்கு நெகட்டிவா மாத்தி கொடுக்குதோ அதுதான் எனக்கு சரியான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றதா இங்க நம்ம சொல்ல வர பாயிண்ட். ஓகே, இப்ப இங்கதான் எனக்கு யார் வரா அப்படின்னா ஹெரால்ட் எலிங்கம் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் உள்ள வர்றார். அப்ப எலிங்கம் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷனுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஈக்குவேஷனா ஈக்குவலிபிரியம்னு நடக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் எழுதுறாரு. ஹெரால்ட் எலிங்கம் என்ன அசியூம் பண்றாரு? உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் நடந்தாலுமே எல்லா ஈக்குவேஷனுமே எதை அச்சீவ் பண்ணுதான்? ஈக்குவலிபிரியம் அப்படின்ற பாயிண்ட் எனக்கு அச்சீவ் பண்ணுது. வாட் இஸ் ஈக்குவலிபிரியம்? எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இல்ல ரியாக்டன்டோட அளவும் ப்ராடக்டோட அளவும் ஈக்குவலா இருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் எனக்கு
ஈக்குவலிபிரம், அதாவது நீங்க போட்ட எல்லா ரியாக்டண்டும் உங்களுக்கு என்னவாயிடும், எனக்கு ப்ராடக்டா ஆயிடும். அந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு டீகம்போஸ் ஆச்சுன்னா அகைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், எனக்கு ரியாக்டன் கிடைச்சிடும். அவ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் எனக்கு ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். அப்ப எலிங்கம் என்ன பண்றாரு, நம்ம எடுத்துக்க போற எல்லா மெட்டல் ஆக்சைடோட ரியாக்ஷனுமே ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் தான் சொல்லிட்டு அவர் அசியூம் பண்றாரு. அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே, எலிங்கம் என்ன பண்றாரு, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு எதை பத்தி பேசுது, ஈக்குவலிபிரியம் அப்படின்ற கான்ஸ்டன்ட பத்தி பேசுது. ஓகே, இதை அவர் சூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, இந்த டெல்டா ஜிக்கும் இந்த டெம்பரேச்சருக்கு அவர் என்ன பண்றது, ஒரு கிராஃப் வரைகிறாரு. அப்பயே மத்த விஷயங்கள் நான் ஒமிட் பண்ணிட்டோம்னா ஆரும் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான், கேவும் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த ரெண்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எலிங்கம் என்ன செய்யறாரு, இஸ் கோயிங் டு டிரா அ கிராஃப். டெம்பரேச்சர் என்ன பண்றாரு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்க போறாரு, அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் டெல்டா ஜி. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சரும் ஒய் ஆக்சிஸ்ல டெல்டா ஜியும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, மெட்டல் ஆக்சைடு ஓட ரிடக்ஷன் பத்தி பேச போறார். ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த கிராஃப்ல இருந்து சப்போஸ் ஒரு ஒன் வேர்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெட்டல் ஆக்சைடை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனா என்ன. ஸோ இந்த டயக்ராமுக்கு பேர் எனக்கு எல்லிங்கம் டயக்ராம். சின்ஸ் அந்த சயின்டிஸ்ட் நேமே அது வச்சிருப்பாங்க, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எல்லிங்கம் டயக்ராம். ஓகே, அடுத்ததா எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு டெல்டா ஜி இருக்கும். ஸோ அடுத்ததா எலிங்கம் டயக்ராமோட அப்சர்வேஷன்ஸ் பத்தி, அதாவது அந்த கிராஃப் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எலிங்கம் என்ன சொல்ல வர அப்படின்ற அப்சர்வேஷன்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ இதோட பிக்சரை நான் என்னோட ஸ்கிரீன்ல நான் கொடுத்துறேன். அதே மாதிரி சப்போஸ் உங்க கையில புக்ஸ் இருந்தாலும் நீங்களும் அந்த கிராஃப் எடுத்து கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கிராஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா ஸ்லோப்பும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஸ்லோப்பா இருக்கும், அதாவது கீழ இருந்து மேல போகக்கூடிய ஒரு இன்க்ரீசிங் ஸ்லோப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா, கீழ இருந்து மேல இன்க்ரீசிங்கா இருந்துச்சுனாலே அந்த ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப எலிங்கம் டயக்ராம் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷன், மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷனோட ஸ்லோப் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பா தான் இருக்கு, கீழ இருந்து மேல போகக்கூடிய ஸ்லோப்பா தான் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு ஈக்குவேஷன் பார்த்திருந்தோம், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அயன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அயன் அப்படின்ற மெட்டல் நான் எடுத்துக்கிறேன். இந்த அயன் அப்படின்ற மெட்டல்ல நான் என்ன பண்றேன், ஆக்சிடேஷன் பண்றேன், அதாவது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப இந்த ஆக்சிஜன் கேஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெட்டல்ல எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கோ, எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கேப் இருக்கோ, இந்த கேப்பை ஃபுல்லா போய் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு எனக்கு அப்படியே எனக்கு ஆக்குபை பண்ணிடும். சரி, அப்ப அந்த ஆக்சிஜனோட இந்த ஆக்குபேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னால உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆர்டர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெல்டா எஸ் என்ட்ரோபி அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நெகட்டிவா மாற ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப இந்த டெல்டா எஸ் ஓட வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருந்தால், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் உங்களுக்கு என்னவா மாறும், எனக்கு பாசிட்டிவா மாறிடும். ஸோ அப்படிதான் இந்த டெல்டா ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னவா மாறுச்சு, எனக்கு பாசிட்டிவா மாறுச்சு. சின்ஸ் ஆக்சிடேஷன் நம்ம செய்யறதுனால இந்த ரேண்டம்னஸ் அப்படின்றது எனக்கு குறைஞ்சு நெகட்டிவா மாறுது. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இப்படிதான் டெல்டா ஜியோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவா மாறுது. அதனாலதான் உங்க ஸ்லோப் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்லோப்பா, ஒரு இன்க்ரீசிங் ஸ்லோப்பா, பாசிட்டிவ் ஸ்லோப்பா எனக்கு எலிமெண்ட் டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எதை பத்தி பேச போறோம், கார்பன் மோனாக்சைடோட ஸ்லோப்பை பத்தி பேச போறோம். ஓகே, அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோப் உங்களோட டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு லைன் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட், ஸோ கீழே இருந்து மேல போனாதான் நம்ம பாசிட்டிவ் இன்க்ரீசிங் ஸ்லோப்னு பார்த்திருக்கோம். பட் இங்க கார்பன் மோனாக்சைட பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங் ஸ்லோப், மேல இருந்து எனக்கு கீழே இறங்கிருக்கு. அப்ப இந்த ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ. அப்ப எப்படி இது எனக்கு நெகட்டிவ் ஆச்சு, என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ், ஆனா இது எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனோட அளவு எனக்கு 1 மாலிகுல் தான், ரேஷியோ எனக்கு மாறுது 2:1 ரேஷியோ. ரைட், அப்ப இந்த ரேஷியோஸ் மாறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ரேண்டம்னஸ் அப்படின்றது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, கூடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த டெல்டா எஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவாகும், பாசிட்டிவ் ஆகுது. ரேண்டம்னஸ் எனக்கு கூடுச்சு அப்படின்னா டெல்டா எஸோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நெகட்டிவ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டெல்டா ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னவாயிடும், எனக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பா மாறிடுது. சின்ஸ் ரேஷியோஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகுது, ரெண்டு கார்பனுக்கு நம்ம ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரேஷியோஸ் மாறுபடுறதுனால போன இதுல பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா எஸ் நெகட்டிவ் ஆகுதுன்னு பார்த்தோம் போன அப்சர்வேஷன் 1ல.
ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் எனக்கு பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப். இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் எனக்கு அகைன் நெகட்டிவ் தான். ஸோ அதனால எனக்கு ஸ்லோப் எனக்கு ஒரு டிக்ரீசிங் ஸ்லோப்பா கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ இதுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பத்தி பேசியிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க, நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண 100, 200, 300 நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மேல ஏற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன சொல்ல வராங்க, நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண உங்க டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்னவா மாறுது, ஜீரோவா மாறுது. தென் ஜீரோவா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எப்படி மாற ஆரம்பிக்குது, எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பா எனக்கு மாற ஆரம்பிக்குது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடு நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண சின்ஸ் நமக்கு கிடைக்க போற ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்றதுனால ஒரு மெட்டல் ஆக்சைடால ரொம்ப ஹை டெம்பரேச்சரை பேர் பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பிகம் லெஸ் ஸ்டேபிள். அது எனக்கு அதோட ஸ்டெபிலிட்டி எனக்கு குறைஞ்சு ரொம்ப லெஸ் ஸ்டேபிள் ஆகும். அண்ட் அப்போ அந்த பாயிண்ட்ல இதை உடைக்கிறது, இதை டீகம்போசிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப எனக்கு ஈஸியான ஒரு விஷயம். ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடா அதை குறைஞ்ச டெம்பரேச்சர்ல கம்மியான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப சேஃப். நீங்க ஹையர் டெம்பரேச்சர் போக போக ஆட்டோமேட்டிக்கா டெல்டா ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னவாகும்னா பாசிட்டிவ் ஆயிடும். அப்படி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி எனக்கு குறைஞ்சு ஈஸியா அதை நம்மளால உடைக்க முடியும், டீகம்போசிஷன் பண்ணிட முடியும். ஸோ எலிங்கம் டயக்ராமோட கடைசி அப்சர்வேஷன் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஃபேஸ் டிரான்சிஷன் பத்தி பேச போறோம். ஃபேஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டேட். நம்ம ஒரு 3 kinds ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சிருக்கோம், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ அதான் என்ன சொல்றாங்க, எனக்கு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இங்க இண்டிகேட் பண்றாங்க. ஓகே, ஃபேஸ் டிரான்சிஷன் அப்படின்னா மாறுபடுதல், சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு பர்டிகுலர் கிராஃப் பத்தி பேச போறோம். ஒன்னு கால்சியம் ஆக்சைடு, எலிங்கம் டயக்ராமோட கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க கால்சியம் ஆக்சைடு. அண்ட் மேல ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மெர்க்யூரிக் ஆக்சைடோட லைன் எனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு லைன்லயே பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ் ஸ்லோப் கொஞ்சமா எனக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க மெர்க்யூரிக் ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா கூடிட்டே போனது ஒரு சடன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்க்ரீஸ், டக்குன்னு ஒரு மேல ஸ்லோப் எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த சடன் சேஞ்சுக்கு என்ன ரீசன் அப்படின்னா என்ன ரீசன் சொல்றாங்க, இட் இஸ் கால்டு ஸ்பேஸ் டிரான்சிஷன். அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் கால்சியம் ஆக்சைடு மேபி எனக்கு ஒரு சாலிட் ஸ்டேட்டா இருந்திருக்கலாம். ஓகே, அடுத்து நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சால்ட் உங்களுக்கு என்னவா மாறி இருக்கலாம், லிக்விடா மாறி இருக்கலாம். அப்ப அந்த சேஞ்ச் ஆஃப் தி ஃபேஸ், சாலிட் ஸ்பேஸ் டு தி லிக்விட் ஃபேஸ், இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனாலதான் அந்த ஸ்லோப் எனக்கு ஒரு இந்த இடத்துல எனக்கு ஒரு சடன் இன்க்ரீஸ் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்கே மெர்க்யூரி எனக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் லிக்விடா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவா மாறி எனக்கு வேப்பரா கேஸா மாறி இருந்திருக்கும். அப்ப லிக்விட் டு வேப்பர் அந்த ஃபேஸ் டிரான்சிஷன் இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு சடன் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு சொல்லப்படுது. ஓகே, ஸோ எலிங்கம் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் 4 அப்சர்வேஷன்ஸ். ஸோ நாலுமே நான் இங்க டீச் பண்ணிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்ப நம்ம அடுத்த டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா we can able to choose suitable reducing agent and temperature. இந்த எலிங்கம் டயக்ராம் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெட்டலுக்கான சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரியான டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன்ஸ்ல நம்ம வேரியஸ் டாபிக் படிச்சிருக்கோம். ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், அதே மாதிரி ரிடக்ஷன் பை மெட்டல்னு படிச்சிருந்திருக்கோம். அப்போ ஒரு மெட்டல்ல இன்னொரு மெட்டலுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா சூஸ் பண்ணலாமா அப்படின்றத பத்தியும் எனக்கு எலிங்கம் டயக்ராம் சொல்லிருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இது எனக்கு சென்டரா இருக்கக்கூடியது எனக்கு அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அப்ப எலிங்கம் டயக்ராம் என்ன சொல்ல வருது, இந்த கிராஃபுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்ப இந்த அலுமினியமோட கிராஃபுக்கு மேல யார் இருக்கா, எனக்கு கால்சியம் இருக்கு. ஸோ மேல அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்க அலுமினியம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்ணிக்கலாம். மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அலுமினியத்தை நீங்க ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு கீழே மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு. ஸோ கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களால இந்த அலுமினியத்தை ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மெட்டல்ல நம்மளால ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கும் கீழே போயிடுச்சு, இப்ப அலுமினியத்துக்கும் கீழே தான் உங்களுக்கு மெக்னீசியம் இருக்கு. ஸோ இதுக்கு உங்களால என்ன பண்ண முடியாது, அலுமினியத்தை ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மூணாவது பாயிண்ட் எனக்கு கார்பன் மோனாக்சைடு பத்தி பேசியிருக்கு. ஸோ கார்பன் மோனாக்சைடு டயக்ராம் எலிங்கம் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு எல்லா ஸ்லோப்பும் எனக்கு கட் பண்ணிட்டே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பா கீழே இறங்கிருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க, அப்படி பாக்குறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு நீங்க எல்லா விதமான மெட்டல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா உள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலிங்கம் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ எலிங்கம் டயக்ராமோட லிமிடேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 mark question. It's a book back question also. Okay.
சோ இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு சொல்ல மறந்துட்டாரு. சோ எலிகம் டயக்ராம பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கிங் அபவுட் தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி. ஓகே, அப்ப தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா, தெர்மோனால எனக்கு என்னதான் ஹீட் தான். அப்ப நீங்க டெம்பரேச்சர் கொடுத்தா அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி மட்டுமே எலிகம் டயக்ராம் எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. பட் எதை பத்தி பேசல அப்படின்னா ரேட்டை பத்தி பேசல. அப்படி சப்போஸ் நீங்க ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது எந்த ஸ்பீட்ல நடக்கும். ஸ்பீட் அப்படின்னா எனக்கு என்னதான் ரேட்டு தான். ஓகே, சோ இப்ப எதை பத்தி பேசிருக்காரு, ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தா ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஸ்பீட்ல நடக்கும், என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது அப்படின்றத பத்தி எலிகம் எனக்கு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். ரெண்டாவது, இந்த எலிகம் டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் எனக்கு மெட்டல் ஆக்சைடு, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு என்ற மெட்டல் ஆக்சைடோட ஃபார்மேஷன் பத்தி மட்டும்தான் பேசிருக்குமே தவிர மற்ற காம்பவுண்ட்ஸ் பத்தி எனக்கு பேசவே கிடையாது. மற்ற காம்பவுண்ட்ஸ்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபைடோ, சல்ஃபேட்டோ, கார்பனேட்டோ அது போன்ற மற்ற காம்பவுண்ட்ஸ் பத்தி எலிகம் டயக்ராம் எனக்கு பேசவே இல்லை. கம்ப்ளீட்டா உங்களுக்கு எதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு, மெட்டல் ஆக்சைட்ல மட்டும் தான் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. ஓகே, அடுத்து மூணாவது, ஈக்குவிலிபிரியம் எனக்கு அசியூம் பண்ணிருக்காரு. எல்லா ரியாக்ஷனுமே எனக்கு நடந்தா ஈக்குவிலிபிரியம்ல தான் நடக்கும். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எப்பவுமே எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈக்குவிலிபிரியம் எனக்கு எப்பவுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ல தான் இந்த எலிகம் டயக்ராமே அவர் எனக்கு வரைஞ்சிருக்காரு, டிரா பண்ணிருக்காரு. ஆனா இது எனக்கு 100% பாசிபிள் கிடையாது. எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லா விதமான கண்டிஷன்ஸ்லயும் என்னால என்ன பண்ண முடியாது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவிலிபிரியம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இட்ஸ் குவைட் காமன், நேச்சுரல் தான் இது. சோ அந்த மாதிரியான விஷயம், அப்ப அந்த மாதிரியான டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், எலிகம் டயக்ராம் எப்படி மாறும் அப்படின்ற விஷயத்த எனக்கு அவர் சொல்லவே இல்லை. ஸோ இது லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிகம் டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் இது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் 2 பிரின்சிபல் படிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற பிரின்சிபல் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல். ஓகே, அப்ப இதோட எய்மே பாத்தீங்க அப்படின்னா டு சூஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், அதே மாதிரி எனக்கு டெம்பரேச்சரை சூஸ் பண்ண போறதான் இதோட எய்முமே. ஓகே, இப்ப இங்க நம்ம எடுத்துக்க போற ஈக்குவேஷன் அதே டெல்டா ஜி தான். பட் ஈக்குவேஷன் உங்களுக்கு இங்க மாறும், மைனஸ் NFE நாட். ஓகே, டெல்டா ஜின்றது நமக்கு தெரியும், கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எஃப்ன்றது எனக்கு ஃபாரடே, ஈன்றது எனக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் எதுக்காக, எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் உங்களால இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் படி ரெடியூஸ் பண்ண முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் ரொம்பவே எனக்கு பாசிட்டிவிட்டியில எனக்கு அதிகமா இருக்கக்கூடிய எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெட்டல்ஸ். குரூப் நம்பர் 1ல படிச்சிருந்திருப்போம், அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ எல்லாமே எனக்கு பாசிட்டிவிட்டியில ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். அப்ப இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல்ல தெர்மோடைனமிக் பிரின்சிபல் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஆப்ஷன் நல்லதான் எனக்கு யார் உள்ள வரா, எலக்ட்ரோ கெமிக்கல். பேரு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. அதனால இங்க எதை பத்தி பேசுறேன், ஃபாரடே பத்தி பேசுறேன். அப்ப அடுத்து எனக்கு கெமிக்கல். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதர் கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி இங்க நம்ம ரிடக்ஷன் பண்ண போறோம். அதனால இதுக்கு பேர் எனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல். அண்ட் இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஈக்குவேஷன் எனக்கு டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட். ஓகே, அப்ப இங்க நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இந்த 2 பேர் தான். அப்ப E நாட்டோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். அப்படி பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் அகைன் உங்களுக்கு என்னவா வந்து முடியும், நெகட்டிவா முடியும். அப்ப எப்பெல்லாம் அந்த டெல்டா ஜியோட வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருக்கோ அப்ப மட்டும் தான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஸோ ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு ஒரு ஸ்பான்டேனியஸா இருக்கணும் அப்படின்னா டெல்டா ஜி ரொம்ப முக்கியம். இதோட வேல்யூ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். இது எப்ப நெகட்டிவா வரும், E நாட் எனக்கு பாசிட்டிவா இருந்தா தான் எனக்கு இது நெகட்டிவா வரும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்தது எலக்ட்ரோ கெமிக்கல் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம படிக்க போறது ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா தான் நம்ம அலுமினியம் அப்படின்ற மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது எனக்கு ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல் தான். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு கேத்தோடு, எனக்கு ஆனோடு, அதை டிப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ லைட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் என்ன பண்றேன், ஒரு அயன் டேங்க்ல தான் நம்ம கேரி பண்ண போறோம். ஓகே, இந்த அயன் டேங்கோட உள்புறத்துல உள்ள பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், கார்பன் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்குறேன், ஒரு லைனிங் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். அந்த கார்பன் கோட்டிங் தான் உங்களுக்கு என்ன வேலை செய்ய போகுது, கேத்தோட வேலை செய்ய போகுது. இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்க போறோம் அந்த அயன் டேங்கோட உள்புறத்துல. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கார்பன் கேத்தோட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோட். இந்த அயன் டேங்குக்குள்ள ஒரு செங்கல் மாதிரி, பிரிக்ஸ் மாதிரி ஒரு 3 பிளாக்ஸ் வைக்க போறேன். இந்த 3 கார்பன் பிளாக்ஸ் தான் உங்களுக்கு என்னவா வேலை செய்ய போகுது, ஆனோட வேலை செய்ய போகுது. அப்ப சொல்லணும் அப்படின்னா கேத்தோட் ஆனோட் ரெண்டுமே எனக்கு
கார்பன் தான், பட் அதை நம்ம எடுக்கக்கூடிய ஃபார்மெட் தான் வேற வேற. ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட்டா ஹியர் ஐம் கோயிங் டு ஹேவ் அ மிக்சர் ஆஃப் 3 கெமிக்கல்ஸ். ஒன்னு நமக்கு தேவையான அலுமினியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அலுமினியம் இருக்கக்கூடிய 2 ஓரை இங்க நான் எடுத்திருக்கேன். ஒன்னு அலுமினா ஃபார்முலா எனக்கு Al2O3, ரெண்டாவது கிரையோலைட் ஃபார்முலா Na3AlF6. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு தேவையான அலுமினியத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்? எதுக்காக நம்ம 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம், 1270 கெல்வின் அப்படின்ற டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். டெம்பரேச்சர் கூடிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓர் உங்களுக்கு என்னவாயிடுதுன்னா மெல்ட் ஆயிடும். அப்ப அந்த டெம்பரேச்சருக்குள்ள என்னோட ஓரை நான் பாதுகாக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் என்னது, கால்சியம் குளோரைட் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கெமிக்கல் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எனக்கு குறைய விடாம எனக்கு பார்த்துக்கோ, மெல்டிங் பாயிண்ட் எனக்கு குறைய விடாம எனக்கு பார்த்துக்கோ. இந்த ஹால் ஹெரால்ட் ப்ராசஸோட ரியாக்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் அயனைசேஷன். ஓகே, அயனைசேஷன்னா என்ன? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட 2 அயான்ஸா மாத்துறேன், அதுக்குரிய பாசிட்டிவ் அயான்ஸ் தனியாகவும் நெகட்டிவ் அயான்ஸ் தனியாகவும் நான் பிரிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா டு ப்ரொடியூஸ் அயான்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன். ஸோ இங்க நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா 2 moles of Al2O3 எடுத்துக்க போறேன். ஸோ இங்க நான் என்ன எடுத்துக்க போறேன், 2 moles of Al2O3. சரிங்களா? ஸோ புக்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எனக்கு பேலன்ஸ் ஆயிருந்திருக்காது. கடைசி ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா புரியாது. நீங்க என்னோட மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அயனைசேஷன் நான் 2 moles ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு எடுத்திருக்கேன். ஸோ இங்க 2 அயான்ஸை பிரிக்கணும். ஸோ அலுமினியம் அப்படின்றது எனக்கு பாசிட்டிவ் அயான். ஸோ 2 into 2 எனக்கு 4Al. அலுமினியமோட சார்ஜ் எனக்கு 3 பிளஸ். அடுத்து 2 into 3 எனக்கு 6. அப்ப 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு ஆக்சிஜனோட அளவு எனக்கு 2 மைனஸ், அந்த ஸ்டேட் எனக்கு 2 மைனஸ். ஓகே, ஸோ அயனைசேஷன் ஒரு காம்பவுண்ட் நான் என்ன பண்றேன், பாசிட்டிவ் அயான் தனியாகவும் நெகட்டிவ் அயான் தனியாகவும் பிரிச்சுட்டேன். இப்போ ஆனோட்ல நடக்கும். ஆனோட் அப்படின்றது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இந்த 2 பேர்கிட்ட யார்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரானோட சார்ஜ் எனக்கு மைனஸ். இப்போ யார்கிட்ட மைனஸ் இருக்கு, ஆக்சிஜன் கிட்ட தான் மைனஸ் இருக்கு. அப்ப இவன் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எலக்ட்ரான்ஸ் எனக்கு வெளியில எனக்கு லூஸ் பண்ண போறான். அப்ப 6O2 மைனஸ் பாத்தீங்கன்னா 6 into 2 எனக்கு 12 எலக்ட்ரான்ஸ் உங்க கையில இருக்கு. அப்ப அந்த 12 எலக்ட்ரான்ஸை வெளியில எடுத்துருங்க. அப்ப உங்களுக்கு எப்படி மாறிடும், ஆட்டம்ஸ் இருக்கீங்க மாலிகுல்ஸா மாற போகுது எலக்ட்ரான்ஸ் வெளியில கொடுத்ததுக்கு அப்புறம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மாலிகுல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணுங்க. O2னா ஒரு மாலிகுல். ஸோ 3 மாலிகுல்ஸ் எடுத்துருக்கேன். 3 into 2 எனக்கு 6 சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அப்ப இங்க நான் வெளியில எடுத்த எலக்ட்ரான்ஸை யார் எனக்கு வாங்கிக்க போறா, இங்க இருக்கக்கூடிய பிளஸ் தான் எனக்கு வாங்கிக்க போகுது. ஸோ என்ன பிளஸ் நம்ம கையில இருக்கு, 4 அலுமினியம் 3 பிளஸ் நம்ம கையில இருக்கு. இது எனக்கு மொத்தம் இந்த 12 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்க போகுது. சரி, இது சரியா வருமா? 4 into 3 எனக்கு 12 பிளஸ் கையில இருக்கு, இங்க எனக்கு 12 மைனஸ் கையில இருக்கு. ஸோ 12 பிளஸ் 12 மைனஸ் ஈக்குவல் எனக்கு பேலன்ஸ் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும், 4 அலுமினியம் ஆட்டம்ஸ் மட்டும் இருக்கு. இதோட ஸ்டேட் இப்ப எனக்கு 0வா இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா நம்ம எதை பத்தி பேச போறோம், கார்பன் பத்தி பேச போறோம். ஏன் அப்படின்னா கேத்தோட் அண்ட் ரெண்டுமே எனக்கு என்னதான் கார்பன் இஸ் அ பாசிட்டிவ் எலமெண்ட். அப்ப அந்த கார்பனும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சில சமயங்கள்ல இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எனக்கு அப்சர்வ் பண்ணி கார்பன் மோனாக்சைடாவோ இல்லாட்டி கார்பன் டை ஆக்சைடாவோ எனக்கு மாறும்போது ஏதோ நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒன்னு கார்பன் மோனாக்சைடு இல்லாட்டி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். நான் இங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துப்போம். ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் அது என்ன பண்ணும், சில நேரங்கள்ல இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸை அப்சர்வ் பண்ணும், அது எனக்கு எடுத்துக்கும். எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறும். 3C மொத்தம் 6 இருக்கு. அவ கீழே நான் 2 போட்டாதான் எனக்கு 3 into 2 எனக்கு 6 சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரியாக்ஷன்ஸ் அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க எதெல்லாம் எனக்கு காமனா இருக்கோ அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்க போறோம். இப்போ என்னெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஒன் 12 எலக்ட்ரான்ஸ் எனக்கு காமனா இருக்கு. அதாவது ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் டு ரைட்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைட் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஈக்குவேஷனோட ரைட் சைட் 12 எலக்ட்ரான்ஸ். அதாவது ஆப்போசிட்டான நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், பட் ஒரே பக்கம் தான் நீங்க ஆட் தான் பண்ணணும்.
ஸோ 12 12 நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, வேற எதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எனக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அது மாதிரி இங்கே எனக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 6O2 மைனஸ் பிளஸ் 4Al3 பிளஸ் பிளஸ் 3C will gives you. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரே மாதிரி மிச்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 4Al மிச்சம் இருக்கு பிளஸ் அடுத்ததா 3CO2. ஓகே, அண்ட் மெயினா இந்த கேன்சலேஷன் இந்த கம்பேரிசன் பண்றதுல எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அயனைசேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனோட் கேத்தோட் அண்ட் அதே மாதிரி இருக்கு. இந்த கார்பனோட ஈக்குவேஷன் மட்டும் தான் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணும். மிச்சம் இருக்கிறத நம்ம இங்க எடுத்து எழுதிருக்கோம். ஸோ இப்போ நீங்க புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த இந்த 2 பிரின்சிபல்ஸுமே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் ஸ்கூல் குரூப்ல உங்க ஜூனியர்ஸ் குரூப்ல எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு மூலமா பெனிஃபிட் ஆகட்டும். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.